ஹாய், ஐம் டாக்டர் விக்ரம். ஜிம்மில் எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், தட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த். எஸ், அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி குட் ஃபார் அவர் ஹெல்த். த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்னா என்னங்கிறது தெரியணும். த எபிலிட்டி டு ஜெனரேட் அ ஃபோர்ஸ் அட் அ கிவன் கண்டிஷன். இதை பிளண்ட்டாக சொன்னோம் அப்படின்னம்னா ஒன்றுமே புரியாது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னோம் அப்படின்னம்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுற எக்ஸாம்பிள் வச்சுட்டு ஒன்று சொல்லுவோம். ஒருத்தருக்கு உங்கள் பார்ட்னருக்கு இப்போ ஹேண்ட் ஷேக் கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது நீங்கள் ஒரு கையை மட்டும் ஸ்குவீஸ் பண்ணுங்கள். ஒரு கையை வச்சுட்டு உங்களோட ஹேண்ட் ஷேக் பண்ணுற கையை மட்டும் வச்சுட்டு ஸ்குவீஸ் பண்ணுங்கள். அப்படி ஸ்குவீஸ் பண்ணும்போது எவ்வளோ ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகுது, எவ்வளோ பெயின் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் அவருக்கு கை கொடுத்துட்டு கை கொடுக்குற கையிலையும் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு கீழே யூஸ் பண்ண ஃப்ரீயாக இருக்கிற கையையும் க்ளன்ச் பண்ணிவிட்டு ஸ்குவீஸ் பண்ணி பாருங்கள். அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகுது, எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத ரிலேட்டிவாக எவ்வளோ பெயின்ஃபுல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி கை கொடுங்க, ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கை கொடுங்க. கொடுத்துட்டு கையை ஸ்குவீஸ் பண்ணுறீங்க. உங்கள் ரெண்டாவது கை கீழே இருக்கிற ஃப்ரீயாக இருக்கிற கையை ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு கோரை பிரேஸ் பண்ணிவிட்டு ஹோல் பாடியை டைட் பண்ணிவிட்டு ஸ்குவீஸ் பண்ணுறீங்க. ஸ்குவீஸ் பண்ணும்போது எவ்வளோ ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகுது, எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு, ஸ்குவீஸ் பண்ணுற கை எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கேளுங்க. அவங்களுக்கு அந்த முன்னாடி இருந்த பெயினை விட இப்போ இருக்கிற பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். தட் இஸ் த ஸ்ட்ரென்த் விச் யூ ஆர் ப்ரொடியூசிங், த ஃபோர்ஸ் விச் யூ ஆர் ப்ரொடியூசிங். அந்த ஃபோர்ஸை சேலஞ்ச் பண்ணுறாரு. அப்படியே நம்ம ட்ரைனிங்க்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னம்னா அந்த கான்செப்டை யுவர் ஹோல் பாடியை எந்தெந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுதோ, டைட் பண்ணுதோ, that is strength training. Okay, so the exercise which involves a compound group of muscle அப்படி இருந்தால் மட்டுமே that is strength training. அதுவே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா that is whole different story. ஃபர்தராக வர வீடியோஸில் மெடிக்கல் ரிலேட்டட், ஃபிட்னஸ் ரிலேட்டட் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ், ஐடியாஸ் அண்ட் இன்சைட்ஸை பார்த்துட்டு வருவோம். In my opinion, everyone should know how to keep themselves fit. நம்ம என்ன பண்ணுறோங்கிறத ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுனாவே we are already above the average persons. Have fun, don't be hard on yourself, stay consistent. Consistency ஒரு ஹேபிட்டாக பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். Thank you guys, bye bye.